கர்த்தருடைய வசனம் தான் அவங்கள விடுதலையாக்கும். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இந்த சத்தியங்கிறது என்ன? கர்த்தர் கொடுத்துருக்கிற வார்த்தைகள். இந்த கர்த்தருடைய வார்த்தை தான் உங்களுக்கு எல்லா நாளும் நன்மைகளை கொண்டு வரும். இந்த காலை வேளையில் கர்த்தர் பேசுகிற வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பாரங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் சுமந்து தீர்த்துட்டார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். அப்படி அந்த வார்த்தையானது உங்களுக்கு நல்ல சௌக்கியத்தை கொண்டு வரும், சமாதானத்தை கொண்டு வரும். இந்த போராட்டங்களை எல்லாம் முறியடிப்பார், எல்லா கஷ்டங்களையும் கர்த்தர் மாற்றுவார். அவருடைய வசனத்தை நம்பி இருங்க. கர்த்தர் மேலே உங்கள் பாரத்தை வைங்க. அவர் தள்ளாட விட மாட்டார். அவர் உங்களை ஆதரிப்பார். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் எனக்கு கர்த்தர் இருக்கிறாரு அப்படின்னு ஒரு வார்த்தையை நீங்கள் சொல்லுங்கள். உங்கள் மனசுலையும் சொல்லுங்கள், வாய் விட்டும் சொல்லுங்கள். இந்த கர்த்தர் இருக்கிறாரு. யார் எந்த மனுஷன் எதிராக வந்தாலும், யார் என்னை நிந்திச்சாலும், அலட்சியப்படுத்தினாலும், கஷ்டப்படுத்தினாலும், நெருக்கடிக்கு வழி நடத்தினாலும் என் கர்த்தர் என்ன காப்பாற்றுவார் அப்படின்னு சொல்லுங்கள். இந்த நாளில் கர்த்தர் உங்களோட பேசுகிறாரு. நான் உன் கூட இருக்கிறேன், நான் உனக்காக இருக்கிறேன்னு கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா. சந்தோஷமாக அல்லேலூயா சொல்லுங்கள் பார்ப்போம்.